தேர்தல் வாக்குறுதி நாங்கள் 2009 மேய்க்கு பிறகு இடைநிலை ஆச்சிருக்கோம் ஐயா. இந்தியாவிலே கடைநிலை ஊதியத்தில் இருக்கிறோம். ஊதிய முரண்பாடை களைய சொல்லி 16 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறோம். எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஐயா முதல்வர் ஐயா எங்க கரத்தை பிடிச்சி எங்க கை கரத்தை பிடிச்சி சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா தேர்தல் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா உங்க ஊதியம் சம வேலைக்கு சமூதியம் வழங்குறோம்னு அது குழு அமைச்சாங்க. அதுக்கு பிறகு தேர்தல் 2021 தேர்தல் திமுக வாக்குறுதியிலையும் 311 நம்பர்ல ஊதிய முரண்பாடு களையப்பட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாருங்க ஐயா. இதுவரையும் எங்களுக்கு கலையில 4.5 வருஷம் ஆயிட்டு வருஷம் போராட்டம்னு எங்க வாழ்க்கையே சீரழிஞ்சிட்டு இருக்கியா. முதல்வர் ஐயா, உங்களுக்கு கண்டிப்பா எங்க மேல இறக்கம் இருந்தா எங்க கண்ணீரை நீங்க ஐயா துடைக்கணும். உங்களை நம்பி நாங்க வந்துட்டோம் ஐயா. இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிறோம் ஐயா. இன்னைக்கு நாங்க லீவு நாள்ல எங்க பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு லீவு நாள்ல ஐயா நாங்க போராடுறோம். லீவு நாள்லாம் நாங்க போராடுறோம். நாங்க பள்ளிக்கூடம் பாதிக்கப்பட எங்க பிள்ளைங்க பாதிக்கப்பட என் பிள்ளைய மாதிரிதான், என் வகுப்பு பிள்ளைங்க என் பிள்ளைங்க மாதிரிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்க ஊதிய முறைப்பாடு இன்னும் களைய போடல. அதனால ஐயா நாங்க இப்படி நிக்கிற ரோட்ல. கண்டிப்பா முதல்வர் ஐயா கண்டிப்பா எங்களுக்கு தீர்ப்பாருங்க நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில நாங்க இங்க நிக்கிறோம். தேர்தல் வாக்குறுதி 311 கண்டிப்பா நிறைவேற்றுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில ஐயா நாங்க நிக்கிறோம் சார். ஆமா, அந்த கோரிக்கை நிறைவேறி தொடர் போராட்டம் தான் அறிவிச்சிருக்கோம் ஐயா. ஆமா, இன்னையிலிருந்து என் பேரு கலியமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் SST நாகப்பட்டினம். தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்றினா நாங்க